கணைய வீக்கம் இல்லைன்னா கணைய அழற்சி அது எதனால் ஏற்படுது, அதில் என்ன டைப்ஸ் இருக்குது? ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அக்யூட் அண்ட் க்ரானிக் பேங்க்ரியடைட்டிஸ் ரெண்டு வகையான இது உண்டு. ஸோ அக்யூட் பேங்க்ரியடைட்டிஸ்னால் திடீரென்று ஏற்படக்கூடிய ஒரு கணைய வீக்கம், கணைய அழற்சி. இது எதனால் வருது? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் ஹேபிட் இருக்கிறவங்களுக்கு, ஆண்களுக்கு வருது. மகளிருக்கு பார்த்தீங்கன்னா பித்த நீரில் வந்து கற்கள் இல்லை மண் மாதிரி ஏற்பட்டு அது பித்த குடலை அடைப்பதின் மூலமாக உருவாகுது. ஒரு சிலருக்கு வந்து இந்த பித்த குழாய் அடைப்பு இந்த கற்களை தவிர வேற நோய்கள்னால உருவாகலாம். இந்த குரானிக் பேங்க்ரியடைட்டிஸ் கணைய அழற்சியினாலேயே அந்த பித்த குழாயில் சுருக்கம் ஏற்பட்டு அடைப்படலாம். சிலருக்கு பித்த முகப்பில் கட்டிகள் ஏற்பட்டு அது பிளாக் ஆகி அப்ஸ்ட்ரக்டிவ் பேங்க்ரியடைட்டிஸ் வரும். இது தவிர சிலருக்கு திடீரென்று கணைய வீக்கம், சில வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ், விஷ காய்ச்சல்கள் வரதன் மூலமாகவும், வயிற்றில் அடிபடுறது ட்ரொமேட்டிக் பேங்க்ரியடைட்டிஸ் இது மூலமாகவும் கூட ஏற்படலாம். ஒரு சிலருக்கு அவங்க வேற நோய்களுக்கு எடுக்கக்கூடிய மருந்துகளின் தாக்கத்தினால கூட இந்த அக்யூட் பேங்க்ரியடைட்டிஸ் வந்து வரலாம்.